शम्भो महादेव शंकर गिरिजा रमण शम्भो शम्भो महादेव शरणागत जन रक्षक अम्बोरुगलोचना पदाम्बुज भक्तिं देहि शम्भो महादेव शंकर गिरिजा रमण शम्भो. சப்தவிடங்கர் திருத்தலத்தை வரிசையா பார்த்தோம். ஏன் சப்தவிடங்கர் எப்படி வந்தது அப்படின்லாம் வரிசையா பார்த்து இப்ப திருமறைக்காடு வேதாரண்யத்துல புவனிவிடங்கருடைய பெருமையை பார்க்க. வேதாரண்யம், திருமறைக்காடு, புவனிவிடங்கர், ஹம்சபாத நடனம். இந்த பெருமானுக்கு வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேரு, பெருமானுக்கு திருமறைக்காடர் அப்படின்னு பேரு, அம்பாள் வேதநாயகி, புராண பேர் திருமறைக்காடு. இந்த ஊருக்கு சுந்தரர், அப்பர், ஞானசம்பந்த பெருமான் எல்லாரும் பாடின கஷேத்திரம். வன்னி மரம், புன்னை மரம், ஸ்தல விருட்சம், வேத தீர்த்தம், மணிகர்ணிக்கைங்கக்கூடிய அற்புதமான தீர்த்தங்கள். ஸ்தலபுராணம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இங்க சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறார். தியாகேச சந்நிதியில உள்ள மரகத லிங்கத்திற்கு காலம்பர சாயந்தரம் 2 வேளையும் பூஜை உண்டு. இந்திரன் கொடுத்து முசுகுந்தன் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இல்லையா இது. வன்னி மரத்துல ஒரு புறம் காய்கள்லாம் நீளமாகவும் முட்கள்லாம் வச்சிருந்தும், இன்னொரு பக்கம் உருண்டையாயும் முள்ளில்லாமையும் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்க நவகிரகங்கள்லாம் ஒரே திசையை நோக்கி தனித்தனி விக்கிரகமா சுவாமி திருமண கோலத்தை பார்த்த வண்ணம் இதெல்லாம் இருக்கும். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல 189வது ஸ்தலமாகும். ரொம்ப காலமா மூடி இருந்த கதவை திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும் தேவாரம் பாடி திறந்து வைத்தார்கள். அகஸ்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த நல்கின திருத்தலம் இந்த கஷேத்திரம். இந்த தலம் சப்தவிடங்கு கஷேத்திரங்கள்ல ஒண்ணு நமக்கு தெரியும். கோவில் திருவிளக்க நன்கு எரியும் வகையில தூண்டின எலி அடுத்த ஜென்மாவில, இந்த கஷேத்திரத்துல தூண்டின எலிதான் அடுத்த ஜென்மாவில மகாபலி சக்கரவர்த்தியா பிறக்கும்படி பகவான் அனுகிரகம் பண்ண. இந்த தலத்துல வழிபடுபவருக்கு பாவங்கள்லாம் போகும், நாகதோஷம் போகும். இந்த கோவில்ல உள்ள மணிகர்ணிகா தீர்த்தத்துல நீராடினா கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவிரி போன்ற புண்ணிய நதிகள்ல நீராடினதுக்கு சமம்னு புராணங்கள் சொல்ல. இந்து சமய வேதங்களான இந்த சதுர்வேதங்கள், ரிக்யதுர்சாம அதர்வண வேதங்கள் 4 மனுஷ உருவம் எடுத்துட்டு இந்த தலத்துல பகவான பூஜை பண்ணிட்டான். கலியுகம் தொடங்கக்கூடிய தருவாயில சிவபெருமான் பூமியில இருப்பது அவருக்கு உகந்ததல்லன்னு எண்ணின வேதங்கள் அவர்கிட்ட போய் நீங்க கைலாசம் வந்துருங்கோ அப்படின்னு சொல்ல இந்த தலத்தினுடைய கதவையும் அடைத்து விட்டு போயிட்டான். ரொம்ப காலம் மூடப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி திறந்தார்கள். ஒரு சமயம் திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும் திருமறைக்காட்டுக்கு வரும்போது ஊர் மக்கள்லாம் எல்லாரும் சின்ன திட்டிவாசல் வழியா கோவிலுக்குள்ள போறதையும் முன்பக்க கதவுகள் மூடியே இருக்கிற விவரங்களையும் தெரிஞ்சுக்க வேதங்கள்லாம் பூஜித்து மூடிவிட்டு போயிருந்த கதவுகளை பதிகம் பாடி நாவுக்கரசர் திறக்கிறார். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி திறந்த கதவை மூடுறார். இந்த அற்புதம் இங்க திருமறைக்காட்டுலதான் நடக்கும். அப்பரும் சம்பந்தரும் பதிகம் பாடி மூடிய கதவை திறக்கவும் மூடவும் பண்ணின நிகழ்ச்சி இந்த தலத்துல பிரம்மோத்சவ விழாவா மாசி மாசத்துல ரொம்ப அழகா கொண்டாடப்படுகிறது. இந்த தலத்துலதான் ஞானசம்பந்தர் கோடலு திருப்பதிகம் பாடினார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்க்கரசி பாண்டிய நாட்டுக்கு வரணும்னு சம்பந்தருக்கு அழைப்பு விடுக்க மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி திருமறைக்காட்டை தங்கியிருந்த நாவுக்கரசரிடத்துல சொல்லிட்டு போக வரார். மதுரையில உள்ள சமணர்கள்லாம் ரொம்ப கொடுந்தொழில் செய்பவர்கள், இப்ப நாளும் கோளும் சரியா இல்லைன்னு சொல்லி சம்பந்தர் மதுரைக்கு போக வேண்டாம்னு அறிவுரை சொல்றார். ஆனா சம்பந்தர் சிவபெருமான வணங்கும் அடியார்களுக்கு நாளும் கோளும் நன்மையே பண்ணும், இடர் செய்யவே செய்யாதுன்னு சொல்லி திருப்பதிகம் பாடுறார். இந்த தலத்து அம்பாளினுடைய பெயர் வேதநாயகி அப்படின்னும், தமிழ்ல யாழை பழித்த மொழியாள், எவ்வளவு அழகா இருக்கு. வடமொழியில வீணாவாது விதூஷினி அப்படிங்கிற பேர். அம்பிகையினுடைய குரல் சரஸ்வதியினுடைய வீணநாதத்தை விட இனி
இருந்ததுனால அம்பிகைக்கு இங்க அப்படி ஒரு பெயர். இதனுடைய நினைவா சரஸ்வதி இந்த தலத்துல வீணை இல்லாமல் தவக்கோலத்துல சுவடியை கை கொண்டு இருக்கா. இந்த தலத்துல பரிவார தேவதையான துர்கை தென்திசை நோக்கி இருக்க, திருப்பங்கி வடிவத்துல நின்ற கோலத்துல முறுவல் காட்டு எழுந்தருளி உள்ள இந்த காவல் தெய்வம் இந்த தலத்துல பிரார்த்தனை தெய்வம். திருமறைக்காடு அப்படின்னு தமிழ்லயும், வேத ஆரண்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலையும் வழங்கப்படக்கூடிய ரொம்ப பெருமை வாய்ந்த கஷேத்திரம். இங்க 2 பிரகாரங்கள், 2 ஸ்தல விருட்சங்கள். முதல் பிரகாரத்துல மணிகர்ணிகை தீர்த்தம், விஸ்வாமித்திர தீர்த்தம், விக்னேஸ்வர தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம் இதெல்லாம் இருக்கு. மேலும் திருக்கோடி தீர்த்தமும் இருக்கு. இங்க இருந்துதான் பகவானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு நீர் கொண்டு வரப்படுகிறது. வேத ஆரண்யம் இந்த ஊர்ல எல்லா கிணத்து நீருமே உப்பு கழிக்க, இந்த கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய கிணற்று நீர் மட்டும் நல்ல சுவையோடு இருக்கிற ஒரு பெரிய அதிசயம் இங்கதான். கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகள் மணிகர்ணிகை தீர்த்தத்துல நீராடி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்றதா ஐதீகம். கோவிலுடைய நேர் எதிர்க்க கிழக்கு பக்கம் கடல் இருக்கு. இதுதான் வேத தீர்த்தம், சந்நிதி தீர்த்தம்னு சொல்ல. இதுல அதிகாலை நீராடி அதுக்கப்புறம் ஊருக்கு தெற்கு இருக்கக்கூடிய கோடியக்கரையில உள்ள ஆதி சேத்துங்கக்கூடிய கடல் தீர்த்தத்துல நீராடினா 100 தரம் சேத்துவில நீராடினதற்கு சமம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை நாட்கள்ல கோடியக்கரை ஆதிசேது வேதாரண்ய சந்நிதி கடல்ல நீராடி அதுக்கப்புறம் மணிகர்ணிகையில நீராடி 300 வழிபாடு பண்ணி மணமக்களா எழுந்தருளி உள்ள இறைவன் இரவிய தரிசனம் பண்ணா அதை விட சாலச்சிறந்த விசேஷம் எதுவும் இல்லை. தீர்த்தத்துல நீராடி தூய்மையான மனசோட பகவான வழிபட்டா முன்வினை பாவங்கள் செய்வினைகள் எல்லாம் அகன்று விடுங்கிறது தொண்டு தொட்டு வரக்கூடிய நம்பிக்கை. பிரம்மகத்தி போன்ற பாவங்கள் கூட போகும். பல ஆண்டுகள் யோகம், தானம், தவம் பண்ண பலன் கிடைக்கும். தேவாரத்தினுடைய 7 திருமுறைகளையும் பதிகம் பெற்ற சிறப்பான கஷேத்திரம் தான் இந்த வேதாரண்யம் கூடிய திருமறைக்காடு. இந்த தியாகராஜர் ரொம்ப விசேஷமான மூர்த்தம். கோவிலுடைய ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. பகவான் அம்பாள் ஆகிய 2 பேர் சன்னதியும் கிழக்கு நோக்கி இருக்க, துர்கையும் தென்திசை நோக்கி திருப்பங்கி வடிவத்துல நின்ற கோலத்துல புன்முறுவல் பூக்க, சிறப்பான சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தெய்வம். அகத்தியான் பள்ளியில அகஸ்தியருக்கு திருமண கோலத்தை காட்டின பகவான் திருமறைக்காடு ஸ்தலத்திலையும் அகத்தியான் பள்ளியை திருமறைக்காட்டிலையும் அங்கேயும் மாத்தி காட்டுற. இப்படி கருவறைய சிவலிங்கத்தினுடைய பின்புறம் சிவன் பார்வதி கல்யாண கோலம் இருக்கு. ராமர் இங்க வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணி ராவணனை கொன்ற பாவம் நீங்க பெற்றார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்ல, ராமர் பூஜித்த ராமநாத சந்நிதியும் இந்த கோவிலே இருக்கு. ராமர் ராவணனை கொன்றதுனால பிரம்மஹத்தி தோஷம் வர விநாயகர் விரட்டி அடிச்சதுனால இந்த தலத்தில் உள்ள விநாயகருக்கு வீரஹத்தி விநாயகர் அப்படின்னு பேர். வீரஹத்தி விநாயகர் ஒரு கால தூக்கிய நிலையில காட்சி கொடுப்பார். இவருடைய சந்நிதி கோவிலுக்கு மேற்கு வழி பிரகாரத்துல மேற்கு நோக்கி இருக்கும். இந்த சந்நிதிக்கே கொடிமரமும் உண்டு. இதற்கு பக்கத்துல மேலக்குமரன் சந்நிதியும் இருக்கு. இந்த ஸ்தலத்துல முருகப்பெருமான் அருணகிரிநாதரால கொண்டாடப்பட்டவர். இந்த உள்ள இந்த மேலக்குமரர் திருப்பு உள்ள இந்த கோவிலுடைய நவகிரகங்கள்லாம் ஒரே திசையை நோக்கி நேர்கோட்டில் இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த தலத்துல பிரம்மா பூஜை பண்ணி தன்னுடைய சிருஷ்டி தொழில பண்றார். விஸ்வாமித்திர முனிவர் பிரம்ம ரிஷி ஆகணும்னு தன்னுடைய ஆவல சிவபெருமான இந்த கஷேத்திரத்துல வந்து பூஜை பண்ணித்தான் நிறைவேற்றி கொண்டார். அகஸ்தியர், விஸ்வாமித்திரர் தவிர கௌதமர், வசிஷ்டர் முனிவர்கள் நிறைய பேர் இங்க மறைக்காட்டு நாதரை வழிபட்டு இருக்கிறார்கள். திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி வழியா 65 கிலோமீட்டர் தூரத்துல, நாகப்பட்டினத்துல இருந்துன்னா தெற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வேதாரண்யம் இருக்கு. திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பஸ் இருக்கு. அவசியம் இது மாத்திரம் இல்ல, அகஸ்தியம்பள்ளிங்கிற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலமும் பக்கத்திலேயே இருக்கு. 2த்தையும் அவசியமா தரிசனம் பண்ணுவோம். வல்வினைகள் நீங்க